வகுப்பறைகளில் ஒரே விதமான கற்பித்தல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் நாம் எதிர்பார்க்கும் விதத்தில் பிள்ளைகளை உருவாக்க முடியாது என திறந்த பல்கலைக்கழக பீடாதிபதி பக்கீர் ஜவுஃபர் தெரிவித்துள்ளார். இன்சைட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் டெக்னாலஜி நிறுவனத்தினால் நடத்தப்பட்ட முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான பயிற்சி நெறியை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கான பட்டமளிப்பு விழா அண்மையில் மாவனல்லை ஜாமியா ஆயிஷா சித்திகா கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். பிள்ளைகள் எல்லாரும் ஒரே மாதிரி கற்பதில்லை. சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆடிட்டரி லேர்னர்ஸ். ஆடிட்டரி லேர்னர்ஸுக்கு சொன்னா காணும், காதால கேட்டு படிப்பவர்கள், அது வெரி ஸ்மால் பெர்சன்டேஜ். இன்னும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, தே ஆர் விஷுவல் லேர்னர்ஸ். விஷுவல் லேர்னர்ஸுக்கு எதையும் காட்டாம படிப்பிச்சா வழங்காது. இன்னும் சில ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க, we call them kinesthetic learners. இதையும் செஞ்சு பார்த்தா தான் விளங்கும் அவங்களுக்கு, இல்லாட்டி வழங்காது. எல்லாரும் ஒரே மாதிரி இல்ல. சில ஸ்டூடெண்ட் தே ஆர் சோஷியல் லேர்னர்ஸ், அவங்களை குரூப்பா படிச்சா தான் நல்லா படிப்பாங்க. இன்னும் சில solidarity learners, அவங்க தனியா இருந்து படிச்சா தான் நல்லா படிப்பாங்க, ஆட்கள் இருந்தால் படிக்க மாட்டாங்க. There are some student mathematical learners, they are always thinking more logically. அப்ப டீச்சர் படிப்பிக்கிற நேரம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓகே, செகண்ட் ஸ்டெப் ஓகே, தேர்ட் ஸ்டெப் வந்ததுக்கு லாஜிக்கல் சீக்வென்ஸ் இல்லண்டா அதுக்கு மேல அவங்களுக்கு போக முடியாது. Their learning will be stopped at that point. சிலர் இருக்கிறாங்க musical learners. அப்ப கற்பித்தல்ங்கிறது ஏதோ அடுத்த முதல் நாள் பாடமாய்க்கு வந்து அடுத்த அந்த வகுப்புல சொல்றது அல்ல. கிளாஸ் ரூம்ல we have to, there are a lot of tests available. ஆன்லைன்ல நிறைய டெஸ்ட் இருக்குது, நீங்கள் எடுத்து எங்களையும் டெஸ்ட் பண்ணேலும் நாங்க என்ன டைப் லேர்னர்ஸ், அதே போல பிள்ளைகளையும் டெஸ்ட் பண்ணேலும் என்ன டைப் ஆஃப் லேர்னர்ஸ். ஆகையினால ஆசிரியரை பொறுத்த வரையிலே 40 மாணவர்களும் 40 இண்டிவிஜுவல். ஒவ்வொரு மாணவரையும் லேர்னிங் எபிலிட்டி இஸ் டிஃபரெண்ட், learning style is different, home background is different, personal experience is different, biologically they are different, way of thinking is different, way of lifestyle is different. இது ஒன்றுமில்லாம 40 நோயாளியை வைத்து டாக்டர் ஒத்த மருந்து கொடுக்குற மாதிரி 40 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சில்ட்ரனை வச்சுட்டு ஒரே விதமான கற்பித்தலை நாங்கள் மேற்கொள்ளுகின்ற பொழுது நாங்கள் நினைத்த மாதிரி இந்த பிள்ளைகளை நாங்கள் கற்பிக்க முடியாது, கற்க பண்ணவும் முடியாது.